ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணே? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னண்ணே நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான்டா நானும் தேடுறேன். இந்த இது வேணும் பாருங்க. பாவி அதையாண்டா புடுங்கண்ணே. வண்டி தொடங்கும் போது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதை கழட்டி வச்சுட்டேன். ஐயோ இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவன அதாண்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காதுகிட்ட கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியேடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேடா. ஏன் இல்ல? அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா அம்மா, ஐயா ஐயா, தாய், 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா அம்மா, தாயி தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா. தாங்க முடியலமா. ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதுதான விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரி மேல. என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? only 1000. ஏய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது ஊத்தணும். ஏண்டா இது என்ன காதா? இந்த முறத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே, எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ணே. ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்கு? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு. மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற. அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கனமெல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடா. முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாத என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே, நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகப்பா, அழக அழகப்பா. அண்ணே, குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பனே மாதிரி தியோட பிடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். போடாது பக்கம். ஐயோ பாம்பு! டேய், ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா? நிறுத்தாத. டேய் நிறுத்தாதடா. ஊதிட்டே இருடா. என்னங்க பாம்பு? ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தான் முக்கியம். டேய், என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய், பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு. அடியே, அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறே. இந்த செயினா? இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாய் பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா?
சிவராசா, யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா, யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கணும் ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயா வா? போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். ஆந்து வேலை அண்ணன் ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ, சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ, அப்பனா பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா. அப்பா, செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ, என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம். உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. என்னாச்சு? இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய், சீக்கிரம் வாடா. இருங்க. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்ல பிரச்சனை, அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ, நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறதே ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் தான் நீங்க. தண்ணி நிப்பறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே கோரிக்கை நிறைவேற்றிடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா, ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி காத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கூட 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ, ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வெப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருந்து புது ரூல். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க, எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க, வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இங்கி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா, பெரும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற, தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ, டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை வித்துட்டு உதாரண விடாயா? டேங்க்ல தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும், இந்த ஆள் மொழியே சரியில்லை. இதுல பாட்டு வேற. இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? குடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா, என்ன மான பிரச்சனை? புறத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவேன்? வேணாம், அடிக்கிறாங்கடா. அழுத்துல குத்திருவீங்களா? தாண்டவராயா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சீங்களா? என்னடா முறைக்கிற? டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா. எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் பின்னாடி டப்பாங்க. இப்பெல்லாம் ஆட்டோ தான் மவுசு.
டேய் இத வாங்குனாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன். கர்மம் முடிச்சு வை, என் கூடவே ஒட்டிட்டு இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ டிவி. டேய் போடா. ஆமா நீங்க எப்படிங்க கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவில் தான் இருக்கு, வரக்கூடாதா? பாரு இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு, அதனால என் சீட்டை கழிச்சிட்டாங்க. மாமியார் வீடு இங்கதான் இருக்கு, அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. ஆமா நீங்க எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். டாக்ஸிக்காக ஓ நம்ம டாக்ஸிலே போலாமே, முதல் சவாரி. அங்க தான் வெயிட் பண்ணோம். थैंक यू. ஓகே. இந்த சாரை யாரையும் இல்ல குடிச்சோம். எதுக்குடா நாரி போன வெள்ளத்தை அவர் கடிக்க சொல்ற? யாரையும் இல்ல குடிச்சேன்னா மலையாளத்துல எலும்பு ஜம்பள சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்தை முழுசா கத்துக்கிட்டியா? யாரையும் ஞான் சொரியும். எந்த சம்சாரிக்கணும்? டேய் எந்த சம்சாரமா? ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு. அதெல்லாம் எந்த பறையறது? அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது. போ. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ண கட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க, அத 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய் என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகுறதுக்கே கேவலமா இருக்கு. டேய் தப்பா நினைக்காத, கிட்ட பார்வை கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய் நீங்க என் கால்ல விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் கால்ல பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்ய கோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் கால்ல விழுறது ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஈஸ்வர் என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குனிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா, வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்ய கோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பானிக்கா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25ஆம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன்னை ஆட்டிடுவேன். பாரு இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாபம் விட்டுருவேன். யாரு? ஏப்பம் விட்டாலே நீ செத்து போயிருவேன், நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே, இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். டேய் நான் சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். என்னது? உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர்
ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். சுமாரு தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி சுமார் கருவாச்சி. ஐயோ, நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி தக்காளி பழமாட்டு இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துறது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. மாப்பிள்ள மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளன்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி நான் வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள ஈஸ்வர் எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர் 2 லிட்டர் 10 லிட்டர் சொல்லுங்க தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல கூடதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. வேண்டாண்ணா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவன் உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத.
உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுர மட்டும் அவங்கிட்ட விட்டுறேன். பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துறேன். வாடா 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 வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ் 1 மினிட். டேய் ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய் ஒரு நிமிஷம் தர்றேன். என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க நீங்க காலை விட்டுங்க கைய விட்டுங்க. ஆ? ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன்.